எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் இப்போ வந்து ஏலகிரியில் இருக்கேன். ஏலகிரியில் வந்து பொங்கல் கொண்டாட வந்திருக்கேன். என் பின்னாடி அங்கே கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொடிக்கம்பம், தாய் கொடிக்கம்பம்னு சொல்லுவாங்க. திருவிழா தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்டி விடுவாங்க. கிராமத்துங்களில் பெரும்பாலும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போகி, நாளைக்கு போகின்றதுனால இன்றைக்கும் அதுக்கு முன்னாடி நாள் இதை வந்து ஊரில் இருக்கிற ஆளுங்க எல்லோரும் வீட்டுக்கு ஒரு ஆள் எல்லாரும் கலந்து மோளெல்லாம் அடித்து இந்த கொடிக்கம்பத்தை நிறுத்திட்டாங்க. காட்டில் போயிட்டு இருக்கிறதுல பெரிய மூங்கில் கொம்பாக ஒன்று எடுத்துன்னு வந்து அதுக்கு இந்த மாதிரி நடுவில் பொட்டுலாம் வச்சு பிளாஸ்டிக் கலரு பேப்பர்ஸ் அதெல்லாம் ஒட்டி அந்த கயிறில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மரத்தோட இலைங்களாக இருக்குல்ல, அந்த இலைங்க அப்புறம் கொஞ்சம் பூங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி இந்த மாதிரி கட்டி விட்ருக்காங்க. இந்த கொடி கட்டியாச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 4 நாளைக்கு திருவிழா தான் இருக்கும். போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், அப்புறமா அந்த உழவர் திருநாள் அப்படின்னு ஒன்று வரும். அன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடக்கும். இந்த முறை ஜல்லிக்கட்டு வைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை வச்சாங்கன்னா நான் அதை உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். நான் இப்போது எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து அதை காமிச்சுன்னு இருக்கேன். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஜூமாகவும் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைட்டு கட்டி வச்சுட்டு இருக்காங்க. நைட்டில் லைட் போட்டு விட்ருவாங்க. நைட்டில் இன்னும் நல்லாயிருக்கும். நான் அதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். மேலே கொடியை ஏற்றி வச்சுருக்காங்க. எனக்கு பின்னாடி அங்கே கட்டமாக அங்கே இருக்குது தெரியுங்களா, சிவப்பு பெயிண்ட் அடிச்சுன்னு இருக்காங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பட்டின்னுவாங்க. நல்லா காட்டுறேன் பாருங்கள், பெருசாக இருக்குது. அது ஒரு 4-5 கட்டமாக பாக்ஸஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா. அது எதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு பொங்கல் அப்போல்லாம் வந்து எல்லா மாடுங்களையும், அந்த ஊரில் இருக்கிற எல்லா மாடுங்களையும் பட்டிங்களை பிரித்து தனித்தனியாக வச்சு அதுங்க எல்லாத்துக்கும் ஒன்றா படையல் வச்சு சாமி கும்பிட்டு அந்த சாதத்தை ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கோசம் தான் அது பட்டின்னுவாங்க. அதை மலையாளத்துலேயும் பட்டின்னுவாங்கள்ல, இந்த நாய்க்கு சொல்லுவாங்களே அந்த பட்டி இல்லை, இது வேறு பட்டி. மாடுங்களே எடுத்துன்னு வந்து நிறுத்துகிற இடம், இதுக்குள்ளே தான் நிறுத்துவாங்க. நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. மாடுங்கள் நிறுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நிலா ஊரில் முக்கியமாக 4 கோவில் இருக்குது. இங்கே இருக்கிற 3, இன்னும் ஒன்று அந்த இடத்துல இருக்குது. அது நான் இன்னொரு நாள் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவில். இதுக்கு பக்கத்தில் சின்னதாக இருக்கீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி கோவில். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில். இது வந்து எங்கள் வீட்டுக்கு எதிரிலே இருக்கும். அண்ட் பெரும்பாலும் இந்த திருவிழா எதான விசேஷம்லாம் நடந்துச்சுன்னா பெரும்பாலும் ஊர் பாதி கூட்டம் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி தான் நிற்குமே. இங்கே தான் கீழே நிற்பாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம். அது மட்டும் இல்லாமல் மாட்டு பொங்கல் அன்றைக்கி பயங்கரமான கூட்டம் வரும். நிறைய பேர் வருவாங்க. வெளியூர்லேருந்தெல்லாம் டூரிஸ்ட்லாம் வருவாங்க. இந்த மாட்டு பொங்கலில் பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் வெளியூர்லேருந்தெல்லாம் வருவாங்க. அதை நான் அன்றைக்கி எடுத்து வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பொங்கல் அன்றைக்கி, மாட்டு பொங்கல் அன்றைக்கி இதில் தான் பானையில் சோறாக்கி இந்த மாடுங்களுக்கு இந்த இடத்துல வச்சு படைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது ராத்திரி லைட் செட்டிங்கெல்லாம் போட்டுட்டு இது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பட்டியில் மாடுங்களை விட்டுட்ருக்காங்க. கழுத்தில் மணி கட்டி இது பாருங்கள், உள்ளே தெரியுதுங்களா மாடுங்க. எல்லா பட்டியிலையும் இருக்கும்.
சிலது தூங்கிடும், சிலது வந்து முழிச்சிருந்து நைட்டெல்லாம் மணி ஆட்டினே இருக்குங்க. பாருங்க, ஒன்று நம்மளையே பார்த்துன்னு இருக்கு.